வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு எக்ஸாம் அலர்ட் 24/7 தமிழ் பவர் பை பிகன் வைப். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் என்னென்ன டீடைல்ஸ் அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ரெலவெண்ட்டான யூஸ்ஃபுல்லான ஜாப் அப்டேட்ஸ், அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் அப்டேட்ஸ் உங்களுக்கு தேடி வரும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா. உங்களுக்கு ஒரு ஹையர் ப்ரொஃபைலில் வேலை பார்க்கணும், நான் கவர்மெண்ட் ஜாப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறதையும் இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பேனல்மெண்ட் ஆஃப் கன்சல்டன்ட் இன்டர்பிரட்டர்ஸ் ஃபார் ரீஜனல் லாங்குவேஜஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. என்னென்ன ரீஜனல் லாங்குவேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னடா, கொங்கனி அண்ட் தமிழ். சரிங்களா? ஸோ இந்த 3 லாங்குவேஜுக்கு தான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. அண்ட் வேகன்சிஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா கன்னடாவுக்கு 1 வேகன்சியும், கொங்கனிக்கு 4 வேகன்சியும், தமிழுக்கு 2 வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு மற்ற என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதையும் பார்த்துலாம். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ஸ் டிகிரி இன் எனி டிசிப்ளின். சரிங்களா? நீங்கள் ஏதாவது படிச்சிருக்கலாம், என்ன டிகிரி வேணாலும் முடிச்சிருக்கலாம், மாஸ்டர்ஸ் டிகிரி. ஓகேங்களா? உங்களுக்கு ரீஜனல் லாங்குவேஜ் நீங்கள் 10th படிச்சிருக்கணும். அண்ட் டிப்ளமோ இந்த ரீஜனல் லாங்குவேஜ் படிச்சிருக்கலாம் இல்லைன்னா. ஓகேங்களா? இல்லை ரீஜனல் லாங்குவேஜ் கன்சர்ன்ட் அஸ் த மதர் டங்காக கூட இருக்கலாம், உங்களோட குவாலிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டிரான்ஸ்லேஷன் இன் இன்டர்பிரிட்டேஷன் ஒர்க்கில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அண்ட் அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி இன் எனி டிசிப்ளின். ஓகேங்களா? பேச்சுலர்ஸ் டிகிரி இன் எனி டிசிப்ளின் இல்லைனா ஈக்குவலண்ட் 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டிரான்ஸ்லேஷன் இல்லைனா இன்டர்பிரிட்டேஷன் ஒர்க்கில் உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 5 வருஷம் அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சர்டிஃபிகேட் இன் கம்ப்யூட்டர் கோர்ஸ், அதுவும் ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணக்கூடிய சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சிருந்தா ரொம்ப டிசைரபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்துக்கோங்க, 70 வயசு வரைக்கும் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். 22 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அண்ட் இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓரேஷன் டெஸ்ட், அதுக்கப்புறம் சைமல்டேனியஸாக இன்டர்பிரிட்டேஷன் டெஸ்ட் வைக்கிறாங்க. ரெண்டுமே உங்களுக்கு 100 மார்க்ஸை ஸ்ப்ளிட் அப் பண்ணி வைக்கிறாங்க. ஓகேங்களா? அண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரேஷன் டெஸ்ட் 200 மார்க்ஸ்க்கு அண்ட் சைமல்டேனியஸ் இன்டர்பிரிட்டேஷன் டெஸ்ட் 100 மார்க்ஸ். ஸோ டோட்டலாக உங்களுக்கு 300 மார்க்குக்கான ஒரு டெஸ்ட் நடக்குது. சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 50% ஆஃப் மார்க் இதில் நீங்கள் செக்யூர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் ஒர்க் நேச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்லிமெண்ட் செஷன் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அங்கே போய் ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். செஷன் இல்லாத சமயத்தில் உங்களுக்கு எப்போ பார்ட் டைம் பேசிஸில் ஒர்க் இருக்கோ அப்போ கூப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரியும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. என்னென்ன ரூல் இதுக்கு அப்ளிகேபிள் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ என்னென்ன உங்களுக்கு சேலரி எவ்வளோ கொடுக்கப்படும் அப்படிங்கிறதையும் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 6000 rupees per day அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ட்ரைனிங் கொடுப்போம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் நம்ம இதை முக்கியமாக பார்க்க வேண்டியது. அண்ட் எங்கே போய் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்பீட் போஸ்ட் அல்லது ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்டில் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. ரெக்ரூட்மெண்ட் பிரான்ச், ரூம் நம்பர் 521, லோக்சபா செக்ரட்டரியேட், பார்லிமெண்ட் ஹவுஸ், நெக்ஸ்ட், நியூ டெல்லி 110,001. ஸோ இந்த அட்ரஸ் தான் நீங்கள் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கடைசி தேதி பார்த்துக்கிட்டிங்கன்னா 28/5/2025 6 மணிக்குள்ளே அவங்க கையில் போய் சேர்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். அண்ட் இதை பற்றின அப்டேட்ஸ் எல்லாத்தையும் sansar.in IS ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிற இந்த பேஜில் தான் போய் பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான லிங்க்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இதுதாங்க இவங்க கொடுத்துருக்கிறது. அண்ட் அவங்க ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மையும் இது கூட அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேலைவாய்ப்பை பற்றின தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளையும் நமதே, வேலையும் நமதே.